சிவகாசி அருகே திருத்தங்கலில் வகுப்பறையில் மதுபோதையில் வந்த மாணவர்கள் ஆசிரியரை தாக்கியதால் அங்கு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. ஆசிரியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக 2 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், விவரங்கள். மோனிஷா, நேற்று முன்தினம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் அரசு மேல்நிலை பள்ளியில் மதுபோதையில் வந்த மாணவர்களை தட்டி கேட்ட ஆசிரியரை மதுபாட்டிலால் மாணவர்கள் தாக்கிய சம்பவம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதே பள்ளியில் கடந்த ஓராண்டிற்கு முன்பாக மாணவர்கள் 2 சேர்ந்து ஆசிரியரை அரிவாளால் தாக்கிய சம்பவமும் அரங்கேறி இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இந்த பள்ளியில் ஆசிரியர்கள் மீது மாணவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய சம்பவம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதன் காரணமாக நேற்றைய தினம் இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் பள்ளி வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தங்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு இல்லை, மாணவர்களால் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. எனவே நிரந்தரமாக தங்கள் பள்ளி வளாகத்தில் காவல்துறையினரின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் திருத்தங்கல் காவல் நிலைய ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கப்படும் என உறுதியளித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த பள்ளி வளாகத்தில் ஒரு சார்பு ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் என 2 காவல்துறையினர் தொடர்ந்து இந்த பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை, அதாவது மாணவர்கள் வந்து செல்லும் வரை முறையாக இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று முதல் இந்த பள்ளி வளாகத்தில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவையில்லாத நபர்கள் உள்ளே வருவதை தடுக்கவும், அதே போல மது போதையில் மாணவர்கள் யாரும் வருகிறார்களா என்பதை பரிசோதனை செய்யவும் இந்த காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். மாணவர்களுடைய இந்த விரும்பத்தகாத செயல்களினால் இந்த பள்ளிக்கு நிரந்தரமாக காவல்துறையினருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழல் என்பது இந்த பள்ளிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த சம்பவம் என்பது எடுத்திருக்கிறது. மோனிகா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கணேஷ்குமார்.